அண்மை செய்தி, ராணிப்பேட்டை சிப்காட் காவல் நிலையத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசியவரை காவல்துறை தற்போது சுட்டுப்பிடித்திருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் காவல் நிலையம் மீது நேற்று நள்ளிரவு 12 மணிக்கு பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் ஹரி என்பவரை தற்போது தனிப்படை காவலர்கள் சுட்டுப்பிடித்துள்ளனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குமரவேல் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். குமரவேல், காவல் நிலையத்தின் மீது அந்நபர் பெட்ரோல் குண்டு வீச என்ன காரணம்? அவரை சுட்டு பிடித்திருப்பதாக சொல்லப்படுகிறதே, எதனால்? வேதவள்ளி, நீங்கள் கூறியது போல நேற்று நள்ளிரவு 12 மணி அளவில் ராணிப்பேட்டை சிப்காட் காவல் நிலையத்தின் மீது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 அடையாளம் தெரியாத நபர்கள் 2 பெட்ரோல் குண்டுகளை காவல் நிலையத்தின் மீது வீசி சென்றார்கள். இது தொடர்பாக மாவட்ட எஸ்பி விவேகானந்தா சுக்லா தலைமையில் 7 தனிப்படைகள், அதாவது ஒரு டிஎஸ்பி, ஒரு ஏடிஎஸ்பி, 2 டிஎஸ்பி, 4 காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் மொத்தம் 7 தனிப்படை அமைக்கப்பட்டு பெட்ரோல் குண்டு வீசியவர்களை தேடி வந்தார்கள். மறுபுறம் பழைய குற்றவாளிகள் இதனை செய்திருக்கலாம் என்ற அடிப்படையில் சரித்திர படுவேது கொண்ட குற்றவாளிகளையும் சந்தேகிக்கப்படும் நபர்களையும் என 10க்கும் மேற்பட்டவர்களை காவல் நிலையம் அழைத்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் சிப்காட் காவல் நிலையத்தில் இருந்து சற்று தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில், அதாவது பெட்ரோல் குண்டு வீசியவர்கள் இருப்பதாக தனிப்படைக்கு தெரிய வந்த தகவலை அடுத்து விரைந்து சென்ற தனிப்படையினர் அங்கிருந்தவர்களை பிடிக்க முயற்சித்த போது ஹரி என்பவர் காவல்துறையினர் மீது தாக்குதலில் ஈடுபட்டதாகவும், இதற்காக காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டதில் பிடிபட்ட ஹரி என்பவருக்கு காலில் காயம் ஏற்பட்டுள்ளது. அவர் தற்போது வாலாஜா அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அதே போல இந்த சம்பவத்தின் போது முத்தீஸ்வரன் என்ற எஸ்ஐ அவர்களுக்கும் உதவி ஆய்வாளர் அவர்களுக்கும் காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவரும் தற்போது வாலாஜா அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதற்கான பின்னணி என்ன என்பது குறித்து காவல்துறை தற்போது வரை முழுமையான விவரம் அறிவிக்கவில்லை. ஆனால் பழைய வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் அண்மை காலத்திற்கு முன்பு கூட இது போன்ற ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டதாகவும், அதனைத் தொடர்ந்தே நேற்று நள்ளிரவு சிப்காட் காவல் நிலையத்தின் மீதும் அருகேயுள்ள கஜேந்திரன் என்பவருடைய கடை மீதும் ஆகிய 2 இடத்தில் நேற்று இரவு பெட்ரோல் குண்டுகளை வீசியிருக்கிறார்கள். ஆகவே இதற்கான நோக்கம் என்ன என்பது குறித்து முழுமையான விசாரணை நடைபெற்று வருகிறது. பழைய சரித்திர பதிவேட்டில் உள்ள குற்றவாளிகள் இதில் ஈடுபட்டிருக்கலாம் என்பது அந்த கோணத்தில் தற்போது காவல்துறையினர் விசாரணை தீவிரப்படுத்தி வருகிறார்கள். மேலும் ஹரியை தவிர்த்து வேறு யாருக்கேனும் இது தொடர்புடையதா, எந்த கோணத்திலும் தற்போது விசாரணை நடந்து தொடர்ந்து தலைமறைவாக உள்ளவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. வேதவள்ளி, தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவருக்கு உடல்நிலை எவ்வாறாக இருக்கிறது? என்னென்ன சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன? இதில் வேறு யாருக்கேனும் தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்த காவல்துறையினரின் விசாரணை தற்போது எந்த அளவில் இருக்கிறது? குமரவேல், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஹரியை பொறுத்த வரைக்கும் மிக லேசான காயம் மட்டுமே, அதாவது முட்டி காலுக்கு கீழ் மட்டுமே காயம் ஏற்பட்டிருப்பதாகவும், அவருக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் இல்லை, இருந்தபோதும் அவருக்கான சிகிச்சை தொடர்ந்து மருத்துவமனையில் அளிக்கப்பட்டு வருகிறது. பெரிய அளவில் காயம் எதுவும் இல்லை என்றும் காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயம் ஏற்கனவே கூறியது போல ஒரு எஸ்ஐக்கும், முத்தீஸ்வரன் என்ற எஸ்ஐக்கும் காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவருமே நலமுடன் இருப்பதாகவும், ஆகிய இந்த இருவருமே உயிருக்கு ஆபத்தான நிலையில் இல்லாமல் லேசான காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதில் ஈடுபட்டவர்களுக்கான காரணம் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல பழைய வழக்கில் தொடர்புடைய சரித்திர பதிவேட்டில் உள்ள குற்றவாளிகள் இதனை செய்திருக்கலாம் என்றும் தெரிய வருகிறது. குறிப்பாக 1-2 நபர்களை காவல்துறையினர் சந்தேகிக்கிறார்கள். அவர்கள் ஆட்களை வைத்து இந்த செயலில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் தான் இன்று காலையில் இருந்தே தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வந்தது. அதே கோணத்தில் இந்த பழைய குற்றவாளிகள் எந்த நோக்கத்திற்காக பெட்ரோல் குண்டு வீசினார்கள் என்பது தொடர்பான விசாரணையில் தொடர்ந்து காவல்துறை ஈடுபட்டுள்ளார்கள். இருப்பினும் ஹரியை தொடர்ந்து இன்னும் ஒரு சிலர் கைது செய்யப்படலாம் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஏற்றாற் போல்தான் காலையில் இருந்து 10க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் கூடுதலாக ஆட்கள் கைது செய்யப்படும் பட்சத்தில் இதற்கான காரணத்தை காவல்துறை தெரிவிப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். வேதவள்ளி, விரிவான தகவல்களுக்கு நன்றி குமரவேல்.